அஸ்ஸலாமு வீவர்ஸ். இலங்கையில் பொருட்களின் விலை குறைவு, பெட்ரோல் பொருட்களின் குறைவு, பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து கொண்டிருந்த யுத்தத்துக்கு முடிவு. ஜனாதிபதி இராணுவ தலைவர்கள் கூறிய பதில். ஐபின் ஈரான் எதற்காக காத்து கொண்டிருக்கிறது? அது எப்போது இஸ்ரேல் மேல் தாக்கப் போகிறது? இஸ்ரேல் ஈரான் மேல் தாக்குவதற்கு பதிலடி கொடுத்த ஈரான் திரும்பியும் ஒரு ராக்கெட்டை தயார் பண்ணி கொண்டிருக்கிறது ஈரான் மேல் தாக்குவதற்கு. லெபனான் மேல் இன்னமும் இஸ்ரேல் தாக்கிக் கொண்டு இருப்பது காரணம் என்ன? அமெரிக்க சிங்களரிடம் இந்தியா ஜனாதிபதி போட்ட ஒப்பந்தம் இரண்டாம் பாலம் கட்ட. இப்போதைக்கு உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமாருக்கு உயிர் பலி எச்சரிக்கை கொடுத்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் புலிப்படைகளை கொண்டு குமிக்க அப்பாவி தமிழ் மக்களை கொண்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க என்று அனுரகுமாரை இறங்கியுள்ளார். முள்ளுமேல் கால் போல். அது மட்டுமில்லாமல் எத்தனையோ அரசு வகையில கார்களை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. உள்நாட்டு யுத்தமில்லாமல் எத்தனையோ அரசு வகையில் வீட்டுக்கள், அவங்க சொத்துக்கள், பணங்கள் பரிசோதனைப்பட்டு உள்ளது. அவங்க நேர்மையாக சம்பாதித்த பணம் மட்டும் அவங்கக்கிட்ட போகும், மற்றெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமாகும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்திகள். இந்திரா காந்தி அந்த டைம் இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணி, இலங்கை புலி இதற்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தவர். அவர் சுட்டு கொண்டது ஒரு மர்மமாக இன்னமும் இருந்து கொண்டே இருக்கிறமே. அது மட்டும் இல்லாமல் இவரும் சுட்டுக் கொல்லப்பட்டவர் 2 வருஷத்துக்கு பின்பு இலங்கை வைத்து. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பாலம் போட ஐடியா 2023 ஆரம்பித்து இருந்தாலும் இந்த 2024 நிறைவேறென்று மக்கள்கள் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குமே. மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? தமிழர்களை கொண்டு குமித்த அந்த இராணுவத்துக்கு என்ன நடக்கப் போகிறது? அரசாங்கத்துக்கு இருந்தால் தமிழ் மக்களை கொண்டு குமித்த அந்த இராணுவ கதை என்ன? இன்று முன்னேறி கொண்டு போகும் பாகிஸ்தான் இஸ்ரேல் உற்பத்தியை மாற்றி அதை அடித்து கொண்டு போகிறது. அந்த பாகிஸ்தான் நாடு அது அந்த கம்பெனி இஸ்ரேலுக்கு வாங்கி செய்கிறதா இல்லை இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு விளங்குதில்லை. ஆனால் இது ஒரு நல்லது பாகிஸ்தான் அடிக்கிறது இன்னொரு பக்கம் தோணினாலும் அது அதே கம்பெனியை அது மாற்றி காட்டுறதுனாலே சின்ன சந்தேகம் உண்டு மக்களுக்கு மனத்தில் உருவாகிறது. அது பாகிஸ்தான் நாடுக்காக செய்கிறாங்களா, பாகிஸ்தான் கொடிய வைத்து இல்லை இஸ்ரேல் கம்பெனிக்காக செய்கிறானா என்று புரியவில்லை. அது மட்டுமில்லை, பாகிஸ்தான் நாட்டுக்கான அந்த கம்பெனியை வாங்கினான் என்று ஒரு சந்தேகக்குறியும் இருக்கிறது. கோர்ட் மனுப்படி அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகள் கூட இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சிருக்கிறார்கள். அவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் கைது செய்ய சொல்லி போலீஸாரிடம் உத்தரவு போட்டிருக்குது. அமெரிக்க நட்பு நாடுகள் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க கைது செய்யப்படுவார்கள். வெளிநாட்டு செய்திகள். பலஸ்தீன் இந்த பலஸ்தீனும் இஸ்ரேலும் ஒப்பந்தப்படியில் இஸ்ரேல் இராணுவமும் இஸ்ரேல் தலைவரும் ஜனாதிபதியும் சேர்ந்து இந்த முடிவை எடுக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு பலஸ்தீனில் நடந்து கொண்டிருக்கும் போர் திட்டம் நிற்கப் போகிறது. பலஸ்தீனையும் சமாளித்து நாங்கள் மற்ற படைகளையும் சமாளிக்க முடியாது போல இருக்கிறது. அதனாலேயே அவங்க எல்லா படையும் சமாளிக்கிறதுக்காக வேண்டி இப்போதைக்கு பலஸ்தீனோடு யுத்தம் புரியத்தை நிப்பாட்டலாம் என்று அவங்க முடிவெடுத்தாங்களோ. இந்தியாவிலும் பெண்கள், கைக்குழந்தைகள், பெண் குழந்தைகள் அநியாயமாக சித்திரவதை பண்ணி கொல்லப்படுவது அதிகம். அதை போலீசாரிடம்
அவங்க இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களும் பெரியவர்கள் அதிகமாக அவங்க இதை கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு விஜய் இன்னொரு பக்கம் நடவடிக்கை முதல் நாளை எடுத்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை நம்ம ஃபஸ்லு. அஸ்ஸலாமு அலைக்கும்.